அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்படுகிறான். யாக்கோபு 1:14 அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனையானது ஒரு மனிதனுக்குள் இருக்கும் இச்சையினாலே உண்டாகிறது என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வெவ்வேறு விதமான இச்சைகள் உண்டு. அந்தந்த மனிதன் தனக்குள் இருக்கும் இச்சையின்படி தான் செயல்படுவான். இந்த இச்சையின்படி செயல்படும்போது அவன் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்ற வலையில் சிக்கிவிடுவதுண்டு. இவ்விதமாகத்தான் ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுவதுண்டு. ஆனால் எந்த மனிதனும் தான் அனுபவிக்கும் சோதனைக்கான காரணத்தை சொல்ல மாட்டான். அதை அவனால் சொல்லவும் முடியாது. தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதோடு நிறுத்தி கொள்வான். நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒவ்வொருவனும் தனக்குள் இருக்கிற சுய இச்சையினால் ஒரு பாவத்தை நோக்கி இழுக்கப்படுகிறான். பிறகு அந்த பாவத்தில் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சை பாவம் என்று ரோமர் 7:7 சொல்லுகிறது. ஆதலால் நமக்குள் இருக்கும் இச்சைகளை பாவம் என்று உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் மனம் வருந்த வேண்டும். நமக்குள் இருக்கும் இச்சை பாவத்தில் முடிவடையும். பாவம் செய்த பிறகுதான் மனம் வருந்தி தேவனுடைய சமூகத்தில் பாவ மன்னிப்புக்காக கெஞ்சுகிறோம். ஆனால் இந்த மனம் வருந்துதல் பாவம் செய்வதற்கு முன்னரே நமக்குள் இருக்கும் இச்சைக்காக தேவனுடைய சமூகத்தில் மனம் வருந்தி இருப்போமேயானால் தேவனுடைய கிருபை நிச்சயமாக கிடைத்திருக்கும். நமக்குள் ஒரு இச்சை இருக்கும், ஆனால் இன்னும் அது பாவத்தை நோக்கி நகரவில்லை. இன்னொரு விசுவாசி தனக்குள் இருக்கும் இச்சையினால் பாவம் செய்து விடுகிறார். அப்படி பாவம் செய்த மனிதனை அற்பமாக எண்ணுகிறோம். ஆனால் அதே இச்சையை நமக்குள் வைத்துக்கொண்டு வெளிப்படையாக பாவம் செய்யவில்லை என்ற காரணத்தினால் பாவம் செய்த நபரை அற்பமாக எண்ணி பேசி குற்றம் சாட்டி விடுகிறோம். இதுவே நம்மை பெருமை உள்ளவர்களாக தேவனுக்கு முன்பாக காண்பிக்கிறது. யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. நமக்குள் இருக்கும் பலவிதமான இச்சைகளை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஜீவியத்தை செய்வதற்கு ஏதுவான கிருபை தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:28 சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று என்று. ஒருவன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறான். ஆனால் அவன் தன் மாம்சத்தில் எந்தவிதமான விபச்சாரத்தையும் நிறைவேற்றவில்லை. ஆனால் இன்னொருவன் ஸ்திரியை இச்சையோடு பார்த்து விடுவது மட்டுமல்லாமல் விபச்சார பாவத்தையும் செய்து விடுகிறான். தேவனுடைய பார்வையில் இவர்கள் 2 பேருமே விபச்சாரக்காரர்கள். இவர்கள் இருவருக்கும் ஒரே விதமான தண்டனை தான் கிடைக்கும். ஒருவேளை மனுஷருக்கு முன்பாக வேண்டுமானால் பெரிய வித்தியாசம் காணப்படலாம். ஆதலால் இருதயத்தில் எந்த விதமான இச்சைகள் இருப்பதை உணர்ந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி மனம் வருந்தி பரிசுத்தத்திற்காக தேவனிடத்தில் வாஞ்சித்தால் தேவனுடைய கிருபையை அதிகமாய் அனுபவிக்கலாம். சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற குற்றமில்லாத விலையேறப்பெற்ற இரத்தத்தை நினைவு கூர்ந்து தேவனுடைய கிருபையில் வளருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.